திருக்கடவூரிலே சோழ நாட்டிலே பிறந்தவர் கலையநாயனார். அவர் சிவனுக்கு ஒரு நியமமான தொண்டு செய்து வந்தார். அது என்னன்னா, குங்கிலியம் இடும் பணி. குங்கிலியம் என்பது நறுமணம் மிக்க பொருள். அதை வாங்கி கொடுப்பார் கோவிலுக்கு. இந்த திருத்தொண்டை பல காலம் செய்து வந்தார். சிவன் அடியார்களுக்கென்று சிவன் ஒரு சோதனை வைப்பார். அது என்னன்னா, மிகுந்த வறுமையை கொடுப்பார். இங்கேயும் அது நடந்தது. கலையநாயனாருடைய வீட்டிலே ஒரு நெல்மணி கூட அரிசி கிடையாது. அவ்வளவு வறுமையை கொடுத்தார். தொடர்ந்து 2 நாட்கள் அவருடைய வீட்டிலே பசியும் பட்டினியுமாக இருந்தார்கள். அப்பொழுது அவருடைய மனைவி ஒரு உபாயம் சொன்னாங்க. என்னன்னா, என்னுடைய மாங்கல்யம் இருக்கிறதல்லவா, அதை விற்று கொண்டு வந்து தாங்கள் நெற்மணிகளை வாங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்களாம். இவரும் என்ன பண்றாரு, அதை எடுத்துக்கிட்டு போகும்பொழுது எதிர்க்க ஒரு வணிகன் வரான். அவனுடைய மாட்டு வண்டி முழுவதும் குங்கிலியம் இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு, கலையநாயனார் அதை பார்த்துவிட்டு, இறைவனுக்கேற்ற குங்கிலியம் இது அல்லவா, நான் இதை வாங்கி கொள்கிறேன் அப்படின்னு என்ன பண்றாரு, அதை வாங்கி கொண்டு வந்து கோவில் நிர்வாகத்தினரிடம் ஒப்படைத்து விட்டாராம். ஆனால் வீட்டில் அவருக்கு போகிறதுக்கு பிடிக்கல. ஏன்னா அவர் அந்த மாங்கல்யத்தை விற்று இந்த குங்கிலியத்தை வாங்கி விட்டார். அதனால் வீட்டுக்கு போக விருப்பமில்லாமல் கோவிலிலேயே தங்கிவிட்டார். ஆனால் சிவன் என்ன பண்ணுறாரு, குபேர நிதியை அல்லவா அவர் வீட்டுக்கு வழங்கினார். இப்போது அவர் வீட்டிலே தானியங்களும் தனமும் நிறைந்து இருக்கின்றன. அவர் என்ன சொல்றாரு, அசரீரியாக நீ வீட்டிற்கு சென்று சாப்பிடுவாயாக அப்படின்னு சொல்றாராம். வீட்டுக்கு வந்து பார்த்தால் அவருடைய மனையெல்லாம் கனகமாக இருக்கிறது. அவருடைய வீட்டிலே நெற்மணிகள் நிறைந்து இருக்கின்றன. இது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசல்லவா. இதே சிவபெருமான் என்ன பண்றாரு, திருப்பனந்தாள்ல சிவலிங்க திருமேனி நிற்காமல் சாய்ந்து இருக்கின்றதாம். அப்பொழுது அந்த நாட்டு ராஜா என்ன பண்றாரு, அந்த லிங்க திருமேனி நிமிர்த்துவதற்காக குதிரையை கொண்டு இழுக்கிறாராம் கயிற்றை கட்டி. ஆனால் ஒரு துளியும் அது அசையவில்லை. ஆனால் இவர் என்ன பண்றாரு, குங்கிலிய கலைய நாயனார் கயிற்றிலே ஒரு முனையை தன்னுடைய கழுத்திலும் இன்னொரு முனையை சிவலிங்க திருமேனியிலும் வைத்து இழுக்கும் பொழுது தானாக நிமிர்ந்ததல்லவா. அன்புக்கு அசையாமல் இருக்குமா சிவனின் மனம்?